பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கிய உலக வங்கி இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையா? இந்தியா பாகிஸ்தானை தாக்குவதற்கான ஆயத்த பணிகள்லாம் போயிட்டு இருக்கு, போருக்கான ஒரு சூழல் பரபரப்பாக காணப்படுது, அதற்கான ஆலோசனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குன்ற சமயத்தில் இப்போ உலக வங்கி பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே சிந்து நதி ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தராக உலக வங்கி தான் செயல்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உலக வங்கி இந்த சமயத்தில் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுக்க என்ன காரணம், அதை தடுக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்பட்டு பல கேள்விகள்லாம் இதன் மூலமாக எழுகிறது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 22ஆம் தேதி நடந்த பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமே யாராலும் மறக்க முடியாது. பாகிஸ்தானுடைய ஆதரவு அமைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய தீவிரவாதிகள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைச்சிட்டு எண்ணெய் விசாரணைங்கிறது தீவிரமாக போயிட்டு இருக்கு. லக்சரி தொய்பாவுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய TRF, தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அவங்கள கண்டறிந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான இந்திய ராணுவம் பாகிஸ்தானை டார்கெட் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்த நிகழ்வு 2 நாடுகளுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில தான் காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு உலக வங்கியிடம் கடன் கேட்டு பாகிஸ்தான் கையேந்தி இருக்காங்க, எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாகிஸ்தான் அடிக்கடி உலக வங்கி கிட்ட கடன் கேட்டு கையேந்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகவும் ஒரு பின்தங்கிய நாடாக தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைங்கிறது பாகிஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால பாகிஸ்தான் உலக வங்கி கிட்ட கடன் கேட்டு கையேந்திட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஒரு பெரிய அளவிலான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உலக வங்கி பாகிஸ்தானுக்கு ஒதுக்கீடு செய்திருக்காங்க ஒரு பெரிய அளவிலான அமௌண்ட்டை. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக விளங்கி வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு வருது. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு நேரடியாக ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் பயிற்சி, பாதுகாப்புகளை கூட கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையே தான் கடந்த 22ஆம் தேதி காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் பலியானாங்க. இதற்கு பதிலடி கொடுக்க நம்முடைய இராணுவம் தயாராகிட்டு வருது. இந்த விஷயத்தில் முப்படைகளும் சேர்ந்து முடிவெடுக்க பிரதமர் மோடி சுதந்திரம் வழங்கியிருக்கார். சீக்கிரமாகவே அதற்கான தாக்குதல்லாம் தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாக்குதல் நடக்கும்போது அந்த இடங்களை சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரே, அந்த பாதுகாப்பு படையினரே முடிவு செஞ்சு பாகிஸ்தானை பதம் பார்க்க இருக்காங்க. அதுக்கான பிளான் ஸ்கெட்ச்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பாகிஸ்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐநா கிட்ட போய் கெஞ்சிருக்காங்க, ரொம்ப பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. நம்முடைய நாட்டின் தாக்குதலிருந்து தப்பிக்க தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. இப்போ இந்தியா நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது, யாரோட உதவியை நாட்டுறது அப்படிக்கான ரொம்ப தீவிரமான ஆலோசனைகள்லாம் பாகிஸ்தானில் நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. இப்போ நம்முடைய எல்லையில் இராணுவம் மற்றும் ரேடாரை குவித்திருக்காங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இப்போ பாகிஸ்தான் ஏதாவது முன்னெச்சரிக்கையாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல். அந்த தாக்குதலை இந்தியா தாக்குதல் நடத்தினா அதுன்னு தப்பிப்பதற்காக அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் மேற்கொண்டு வராங்க. இப்போ பாகிஸ்தானுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த நாடு என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் இந்தியா தாக்கும் போது பாகிஸ்தானை ஈடு கொடுக்க முடியாது, பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும். அப்படி போருன்னு வந்தால் 2 நாடுகளுக்கும் பாதிப்பு தான், ஆனால் அதிக பாதிப்பு தான் பாகிஸ்தானுக்கு ஏற்படும். அப்படிங்கிற உள்கட்டமைப்புலாம் ரொம்ப செதஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட பொருளாதார செலவு உள்ளிட்டவற்றை பாகிஸ்தானால் எதிர்கொண்டே ஆகும். ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படும். இப்போ பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதனால் அதை சமாளிப்பது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியமாயிடும். இதனால் பாகிஸ்தான் பயந்து நடுங்கி இருக்காங்க. இந்த நிலையில தான் உலக வங்கி பாகிஸ்தானுக்கு 108 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கைபர் பகதுன்வா மாகாணத்தினுடைய 2 திட்டங்களுக்கு செலவிடப்படக்கூடிய வகையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு மொத்தம் பார்த்தோன்னா 108 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை உலக வங்கி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 917 கோடி கொடுத்துருக்காங்க உலக வங்கி பாகிஸ்தானுக்கு. இப்படிப்பட்ட பதற்றமான ஒரு சூழலுக்கு மத்தியில் இது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி, எதுக்கு உலக வங்கி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விலாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிதிக்கான காரணம் சொல்லப்பட்டாலும் கூட, அதாவது பாகிஸ்தானுடைய கைபர் பகதுன்வா மாகாணத்தினுடைய 2 திட்டங்கள் நிறைவேற்றதான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட இந்த சமயத்தில் கொடுக்கறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. பாகிஸ்தானுடைய கைபர் பகதுன்வா மாகாணத்தில் ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பாடு மற்றும் கைபர் பகதுன்வா கிராம அணுகல் திட்டம், இந்த திட்டத்துக்காக தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குதா சொல்லப்படுது.
இந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் உலக வங்கி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்போது பாகிஸ்தான் கடும் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. ஒருபுறம் உள்நாட்டில் பலுசிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் மோதல் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் அப்படிங்கிறது இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான் இந்த நிதியை இராணுவத்துக்கு பயன்படுத்த வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. இது நடக்கும் பட்சத்தில், அந்த நிதியை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் இந்தியாவுக்கு சிக்கல் ஏற்படலாம். 900 கோடினா பார்த்துக்கோங்களேன். அதோட பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க, பயிற்சி வழங்கி வராங்க. இதனால தான் பகல்காமில் தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறதா உண்மை. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றிருக்காங்க. டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீவிரவாத அமைப்பு, டிஆர்எஃப். அதனாலும் இதை கருத்தில் கொள்ளாமல் உலக வங்கி பாகிஸ்தானுக்கு நிதி ஒதுக்கியிருப்பது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. உலக வங்கியின் மீதான நம்பகத்தன்மை குறைகிறதா அப்படிங்கிறதா இது பார்க்க வேண்டியிருக்கு. உலக வங்கி ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த சமயத்தில் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுப்பது அப்படிங்கிறது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அதையும் இந்திய அரசு மிக உன்னிப்பாக கவனித்து என்ன அது நடக்கிறது, பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்து ஆராய்ந்து உரிய முன்னெச்சரிக்கையோ இல்லை அதுக்கேற்ற பதிலடியோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது.